ஈக்விட்டியில் ஆர்பிட்ரேஜ் ட்ரேட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸு நிஃப்டி என்எஸ்சியில் ஒரு ₹100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே ரிலையன்ஸ் பிஎஸ்சியில் ₹110 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 10% டிஃப்ரென்ஸில் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஷேர் ப்ரைஸ் தான். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ட்ரேட் எடுப்பாங்க. இதை விட இது 10% அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரைஸ் ரெண்டுமே இன்னும் ஈக்குவலண்ட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 10% அதிகமாக இருக்கிற பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் ஷார்ட் பண்ணிவிடுவோம். 10% கம்மியாக இருக்கிற என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணிவிடுவோம்னு சொல்லி ஒரு இடத்துல லாங் போவாங்க, ஒரு இடத்துல ஷார்ட் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ரைஸ் என்ன ஆகும்னா மோர் ஆர்லெஸ் ஈக்குவலன்ட் ரேஞ்சுக்கு வரும். என்எஸ்சியில் வந்து ₹100 ஒரு ₹105 வரும். பிஎஸ்சி ₹110 ஒரு ₹108 ₹107 கீழே வரும்போது என்ன ஆகும், ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரு கன்வர்ஜ் ஆகும். அப்போ அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க அண்ட் they'll மேக் ப்ராஃபிட்ஸ். இதே மாதிரி நம்ம கிரிப்டோவில் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸோ நீங்கள் பினான்ஸ்லேயோ இல்லை டெல்டா எக்ஸ்சேஞ்சிலையோ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இதே ஆர்பிட்ரேஜ் டைப் ட்ரேட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ போயிடுவோம். ஸோ ட்ரேடிங் வியூவில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் போங்க. ப்ராடக்ட்ஸில் ஸ்க்ரீனர் போங்க. அதில் சிஎக்ஸ் பேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதில் எக்ஸ்சேஞ்சில் 2 எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணலாம். ஒன்று பினான்ஸ், இன்னொன்று டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. அந்த 2 எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிள் டைப்பில் வந்து பெர்பெச்சுவல், நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ஸ்பாட் கிடையாது. பினான்ஸில் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் நம்ம ரெண்டுத்துலேயுமே ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுனால பெர்பெச்சுவல் கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 காயினும் பினான்ஸ் அண்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே சேர்ந்து 646 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இதில் எல்லா சிம்பிளுமே பினான்ஸில் இருக்கிற எல்லா சிம்பிளுமே டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இருக்காது. ஏன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ஒரு 134 ஃபியூச்சர்ஸ் காயின் இருக்குன்னா பினான்ஸில் 450 காயின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பினான்ஸில் சேமாக என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இதில் ஓவரால் சிம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி அண்ட் யூஎஸ்டிசி அப்படின்னு இருக்கும். பட் இதுவே டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வெறும் யூஎஸ்டி அப்படின்னு தான் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன காயின்ஸ்லாம் பினான்ஸில் யூஎஸ்டிடியாக இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் நம்மளோட டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற சிம்பிள்ஸ் கூட ரிலேட் பண்ணி ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் நம்ம எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஓவரால் ஸ்க்ரீனை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓவரால் எக்ஸல் ஃபைல் வந்துடும். அதுலேருந்து இப்போ ஃபர்தர் அனாலிசிஸ் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதை ஃபர்தராக ஃபஸ்ட்டு ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா பினான்ஸ் அண்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் சிம்பிளை மட்டும் நம்ம தனியாக ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ இது எல்லாமே டெல்டா எக்ஸ்சேஞ்ச் சிம்பிள். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 134 காயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 134 காயின்ஸ் இப்போ இதில் வந்துருச்சு. இப்போது பினான்ஸில் நம்ம செப்பரேட்டாக எடுக்கணும். ஸோ இப்போ செப்பரேட்டாக ஃபில்டரில் போயிட்டு பினான்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா பினான்ஸில் யூஎஸ்டிடி அண்ட் யூஎஸ்டிசி அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 513 காயின்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவை எதெல்லாம் யூஎஸ்டிடியில் முடியுதோ அது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். ஸோ இங்கே சூஸ் போயிட்டு கண்டெய்ன்ஸ் யூஎஸ்டிடி இதெல்லாம் இருக்கோ அது மட்டும் இப்போ ஃபில்டர் ஆகிட்டாயிரும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 442 யூனிக் காயின்ஸ் இருக்குது. இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து ஸோ பினான்ஸில் இருக்கிறது செப்பரேட்டாக எடுத்துட்டோம் அண்ட் டெல்டாவில் இருக்கிறது செப்பரேட்டாக எடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டுமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பினான்ஸ்லேயும் டெல்டாலேயும் இருக்கிற சிம்பிளை மேட்ச் பண்ணுன்றதுக்காக நம்ம ரீநேம் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூஎஸ்டின்னு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பினான்ஸில் யூஎஸ்டிடின்னு முடியும். ஸோ இந்த 2 சிம்பிளையும் மேட்ச் பண்ணால் தான் நம்ம ப்ரைஸை கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற வேல்யூஸை அப்டேட் பண்ணலாம். ஸோ நான் யூஎஸ்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை யூஎஸ்டிடியாக மாற்று இந்த ஒர்க் ஷீட்டில் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எல்லாமே யூஎஸ்டிடியாக மாறிடுச்சு. ஸோ தட் இந்த பினான்ஸ் சிம்பிளும் டெல்டா எக்ஸ் சிம்பிளும் இப்போ ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போது நீங்கள் பினான்ஸில் காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ நவ் இப்போ உங்களுக்கு எல்லாமே சேம் ஆகிடுச்சு. இதில் எந்தெந்த காயின்லாம் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, எந்தெந்த காயின்லாம் பினான்ஸில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் இந்த சிம்பிள் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போயிட்டு கண்டிஷனல் ஆர்டர்ஸில் ஹைலைட் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்ச்லேயும் இருக்குது பினான்ஸ்லேயும் இருக்கோ அது எல்லாமே இப்போ ஹைலைட் ஆயிடும். இப்போது நம்ம இதை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். ஸோ எந்தெல்லாம் ஹைலைட் ஆகிருக்கோ எனக்கு அது மட்டும் கொடு அப்படின்னு ஃபில்டர் அவுட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓவராலாக திஸ் இஸ் த சிம்பிள்ஸ். ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே எதெல்லாம் இங்கே மார்க் ஆகிருக்கோ அது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச்லேயும் இருக்குது பினான்ஸ்லேயும் இருக்குது அப்படின்றது வந்துச்சு. ஸோ இப்போது நம்ம இதை ஜஸ்ட் இப்போ ஃபர்தர் அனாலிசிஸ் இது ரெண்டுத்துக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்ச்லேயும் பினான்ஸ்லேயும் சேம் சிம்பிளுக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது டெல்டா
எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் மைனஸ் பினான்ஸ் ப்ரைஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ்சேஞ்சோட ஆக்சுவல் ப்ரைஸ் போட்டோம்னா நமக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 0.359 இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 356. ஸோ ஓவராலாக 0.84% டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக இருக்குது பினான்ஸை விட அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லா சிம்பிள்ஸ்க்கும் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் ஓவராலாக எதில் அதிகமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துலேயே வந்துருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு காயினுக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கணும்னா பிடிசி எடுத்துப்போம். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஹை லிக்விடிட்டி, அதனால் எப்போவுமே மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கும் அதர் எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 0.01% தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கும் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும். ஏன்னா பிடிசி யூஸ்வலி வந்து ஹை வால்யூம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக இத்தனை காயின்ஸில் எந்த காயின் அதிகமாக மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத இந்த ஹைலைட்டில் போயிட்டு டாப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப் 10 டாப் 1 மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற ஒரு காயினும் மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூ இருக்கிற ஒரு காயினும் ஹைலைட் பண்ணு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ இப்போ பார்த்தோம்னா திஸ் காயின் விச் இஸ் பேக் அப்படின்னு ஒரு காயின் இருக்குது. ஸோ பேக் யூஎஸ்டி அப்படின்ற காயின் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் 0.0961 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இது 0.098. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சில் -2% ப்ரைஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது பினான்ஸை விட. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இதை பை பண்ணிவிட்டு பினான்ஸில் இதை ஷார்ட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸுமே ஒரு டைமில் கன்வெர்ட் ஆகி கீழே வரும்போது we will make profits. ஸோ திஸ் இஸ் லைக் என்ன ஸ்பெசிஃபிக் காயின் பிக்கெஸ்ட் நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி பிக்கெஸ்ட் பாசிட்டிவில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் விச் இஸ் முபாரக் யூஎஸ்டிடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சில் 1.3% ஹையராக இருக்குது 0.361, பட் பினான்ஸில் 3563 கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இதை ஷார்ட் பண்ணிவிட்டு பினான்ஸில் இதை பை பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் கம்மியாக we will make profits. அதேமாதிரி பினான்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் டிவைட் ஆகி மேலே போகும்போது இது ரெண்டும் ஈக்குவலண்ட் ஆகும். ஸோ அப்போ we will make profits. ஸோ ஓவராலாக திஸ் இஸ் த ஸ்டெப் டு ஃபைண்ட் த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் ஓவரால் ரிஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஆர்பிட்ரேஜ் ட்ரேட் எடுக்கிறதே இந்த ரெண்டு ப்ரைஸும் கன்வெர்ஜ் ஆகும். எது ஷார்ட் பண்ணீங்களோ அது கீழே இறங்கும், எது லாங் போகிறீங்களோ அது மேலே ஏறும் அப்படின்ற தாட்டில் இருக்குது. பட் இன்கேஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இன்னொன்று டிஃப்ரென்ஸ் அதிகமாச்சுன்னா நமக்கான ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட்டாக நம்ம முன்னாடி பார்த்த ஒரு சிம்பிளில் ஒரு 2% டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது இன்கேஸ் 4% போயிடுச்சு, 8% போயிடுச்சு, 10% போயிடுச்சுன்னா நம்ம லாஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ட்ரேடை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணோம்னா கரண்ட்டாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 2% இருக்குது ரெண்டுத்துக்கும். அது இன்கேஸ் 2லேருந்து 4 ஆகிடுச்சு, கரண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து டபுள் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். இல்லைனா எப்போ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கன்வெர்ட் ஆகி 2%லேருந்து 1% இல்லை 0.5% கன்வெர்ட் ஆகுதோ அப்போ நம்ம அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்கள் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பிட்வீன் 2 எக்ஸ்சேஞ்சஸ் கண்டுபிடிச்சி அது மூலிமா எப்படி ட்ரேட் பண்ணலான்றது தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். இதுதான் ஐ வாண்ட் டு கன்வே. இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.